இந்த ஹீட் வேவ்னு பேசுகிறோம். தட் இஸ் வெயில் ஜாஸ்தியாக இருக்குது, 32 டிகிரிக்கு மேலே 3 நாளுக்கு மேலே இருந்தால் அதை ஹீட் வேவ்னு சொல்கிறாங்க. இந்த ஹீட் வேவ்னால நம்மளுக்கு என்ன பிரச்சனைலாம் வரலாம் உடம்பு ரீதியாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெண்டில் இப்போ போயிட்டுருக்கு ஹீட் ஸ்ட்ரோக். தட் இஸ் வெப்பம்னால வர பக்கவாதம். அப்படின்னா என்ன? ஜென்ரலாகவே நம்ம பாடி டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா 36லேருந்து 37 வரைக்கும் இருக்குது. நம்ம கோர் பாடி டெம்பரேச்சர், வெளில நம்ம அக்கிளில் இருக்கிற டெம்பரேச்சர், வாயில் இருக்கிற டெம்பரேச்சரை விட கோர் பாடி டெம்பரேச்சர்னால் யூஸ்வலாக இதை விட 1 டிகிரி ஜாஸ்தியாகவே இருக்கும். இப்போ இந்த ஹீட் வேவ் அப்படின்னு வரச்சு நம்ம பாடியில் ப்ரொடியூஸ் ஆகிற ஹீட்டு எவ்வளோ அதில் டிசிபேட் ஆகுது, தட் இஸ் வெப்ப சிதறல் எவ்வளோ இருக்குது, அப்புறம் எவ்வளோ வந்து நம்ம உடம்பு அப்சர்வ் பண்ணது ஹீட்டை அப்படின்றத பொறுத்து தான் நம்ம பாடி டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும். இப்போ இது மூணுத்தில் என்ன பிரச்சனை வந்தாலும் ஹீட்ஸ் நம்ம எக்ஸாஷன், ஹீட் ஸ்ட்ரோக் வரைக்கும் போகலாம். ஹீட் ஸ்ட்ரோக், வெப்ப பக்கவாதம்னா ஆக்சுவலாக என்ன? எப்போ வெப்ப பக்கவாதம்னு சொல்லுவோம்? ஏன்னா வெயில போயிட்டு வந்தால் எனக்கு பக்கவாதம் வந்துடுச்சுன்னு நம்ம சொல்கிறது இல்லை. வேரியஸ் டிகிரிஸ் இருக்குது அதில். தட் இஸ் வெயிலில் போயிட்டு வந்து அப்படியே ஜஸ்ட் டயர்டாகிறது, அதுங்கிறது ஹீட் ஸ்ட்ரெஸ். அவ்வளோதான். ரொம்ப டயர்டாகி பாடி பெயின்ஸ்லாம் இருக்குது அப்படின்றப்ப அது ஹீட் எக்ஸாஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ நம்ம பாடி டெம்பரேச்சர் 40 டிகிரிக்கு மேலே ஆகுதோ அதே சமயத்தில் என்ன ஆகும், நம்ம பிரெயின் தெர்மோஸ்டாட்டால் இதை டெம்பரேச்சரை மேனேஜ் பண்ண முடியாது. அப்போ வந்து 3C நடக்கும். தட் இஸ் கன்ஃபியூஷன் ஆவாங்க, அப்புறம் கன்வல்ஷன்ஸ், தட் இஸ் ஃபிட்ஸ் மாதிரி வரலாம், இதுலேருந்து கோமா வரைக்கும் போகலாம். இப்போ நம்ம இந்த ஹீட் வேவ்னு பேசுகிறோம். தட் இஸ் வெயில் ஜாஸ்தியாக இருக்குது, 32 டிகிரிக்கு மேலே 3 நாளுக்கு மேலே இருந்தால் அதை ஹீட் வேவ்னு சொல்கிறாங்க. இந்த ஹீட் வேவ்னால நம்மளுக்கு என்ன பிரச்சனைலாம் வரலாம் உடம்பு ரீதியாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீட் ஸ்ட்ரோக் இப்போ காமன், இந்த ட்ரெண்டில் இப்போ போயிட்டுருக்கு ஹீட் ஸ்ட்ரோக். தட் இஸ் வெப்பம்னால வர பக்கவாதம். அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஜென்ரலாகவே நம்ம பாடி டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா 36லேருந்து 37 வரைக்கும் இருக்குது. நம்ம கோர் பாடி டெம்பரேச்சர், வெளில நம்ம அக்கிளில் இருக்கிற டெம்பரேச்சர், வாயில் இருக்கிற டெம்பரேச்சரை விட கோர் பாடி டெம்பரேச்சர்னால் யூஸ்வலாக இதை விட 1 டிகிரி ஜாஸ்தியாகவே இருக்கும். இப்போ இந்த ஹீட் வேவ் அப்படின்னு வரச்சு நம்ம பாடியில் ப்ரொடியூஸ் ஆகிற ஹீட்டு எவ்வளோ அதில் டிசிபேட் ஆகுது, தட் இஸ் வெப்ப சிதறல் எவ்வளோ இருக்குது, அப்புறம் எவ்வளோ வந்து நம்ம உடம்பு அப்சர்வ் பண்ணது ஹீட்டை அப்படின்றத பொறுத்து தான் நம்ம பாடி டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும். இப்போ இது மூணுத்தில் என்ன பிரச்சனை வந்தாலும் ஹீட்ஸ் நம்ம எக்ஸாஷன், ஹீட் ஸ்ட்ரோக் வரைக்கும் போகலாம். ஹீட் ஸ்ட்ரோக், வெப்ப பக்கவாதம்னா ஆக்சுவலாக என்ன? எப்போ வெப்ப பக்கவாதம்னு சொல்லுவோம்? ஏன்னா வெயில போயிட்டு வந்தால் எனக்கு பக்கவாதம் வந்துடுச்சுன்னு நம்ம சொல்கிறது இல்லை. வேரியஸ் டிகிரிஸ் இருக்குது அதில். தட் இஸ் வெயிலில் போயிட்டு வந்து அப்படியே ஜஸ்ட் டயர்டாகிறது, அதுங்கிறது ஹீட் ஸ்ட்ரெஸ். அவ்வளோதான். ரொம்ப டயர்டாகி பாடி பெயின்ஸ்லாம் இருக்குது அப்படின்றப்ப அது ஹீட் எக்ஸாஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ நம்ம பாடி டெம்பரேச்சர் 40 டிகிரிக்கு மேலே ஆகுதோ அதே சமயத்தில் என்ன ஆகும், நம்ம பிரெயின் தெர்மோஸ்டாட்டால் இதை டெம்பரேச்சரை மேனேஜ் பண்ண முடியாது. அப்போ வந்து 3C நடக்கும். தட் இஸ் கன்ஃபியூஷன் ஆவாங்க, அப்புறம் கன்வல்ஷன்ஸ், தட் இஸ் ஃபிட்ஸ் மாதிரி வரலாம், இதுலேருந்து கோமா வரைக்கும் போகலாம். இதுதான் ஹீட் ஸ்ட்ரோக்குன்றது நம்ம சொல்லுவோம். இது வந்து இந்த ஹீட் ஜாஸ்தியாக உடம்புல நம்ம கிட்னி ஃபெயில் ஆகும். ஏன்னா அதுக்கு நம்மளுக்கு தண்ணி தான் மெயினாக வேணும். யூரின் ப்ரொடக்ஷன் அது அஃபெக்ட் ஆகிறதுனால கிட்னி ஃபெயிலியர் வரும், லிவர் ஃபெயிலியர் வரும், மல்டி ஆர்கன் இன்ஜுரி வரும், டெத்து கூட பாசிபிள். தட் இஸ் த இம்பேக்ட் ஆஃப் ஹீட் ஸ்ட்ரோக். ஸோ இதை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலான்றது நம்ம தெரிஞ்சுப்போம். சாதாரணமாக இந்த வெயிலில், கொளுத்துற வெயிலில் போக வேணாம் வெளில, நம்பர் 1. நம்பர் 2, இந்த வெயில் சமயத்தில் நிறைய வாட்டர், யூஸ்வலாக நம்ம 3 லிட்டர்ஸ் வாட்டர் எடுக்கிறோம், அதை விட ஜாஸ்தியாகவே வாட்டர் எடுத்துக்கலாம். ஹைட்ரேட் யுவர் செல்ஃப் வெல். எக்ஸர்ட் பண்ணி வேலை அதிகமாக பண்ண வேணாம். தட் இஸ் ஒர்க் அவுட்ஸ். யங்ஸ்டர்ஸ் நிறையா பேர், அத்லெட்ஸ், இவங்கெல்லாம் இந்த ஹீட் வேவ் சமயத்தில் எக்ஸர்ட் பண்ணி கோச்சிங் ப்ரெஷரில் ஜாஸ்தியாக பண்ணால் அவங்களுக்கெல்லாம் ஹீட் எக்ஸாஷன் ஈஸியாக செட்டுன்னு ஆகும். தென் வி ஹாவ் வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ். நம்ம தமிழ்நாட்டில் விளையிற நிறைய வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் வெரி ஃபார்முலா ஃபார் ஹீட் ஸ்ட்ரோக். நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு, தட் இஸ் ஹீட்டை மேனேஜ் பண்ணுறதுக்கு
தமிழ்நாட்டில் விளையிற நிறைய வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸும் நம்ம சாப்பிட்லாம். தட் இஸ் த கிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ் மாம்பழம். மாம்பழமில் இல்லாத ஹைட்ரேஷனாக மாம்பழம், வாட்டர்மெலன், குக்கும்பர், அப்புறம் நம்ம மஸ்க் மெலன், இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம வாட்டர் கண்டென்ட் நிறையா இருக்கிறதுனால நம்ம டைஜஷனும் ஹெல்ப் பண்ணும். அண்ட் வாட்டர் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்குது, இந்த ஹீட் அப்சார்ப்ஷன் அண்ட் டிசிபேஷனில் ஹெல்ப் பண்ணும். ஸோ இதெல்லாம் திங்ஸ் தட் we can do to prevent இந்த ஹீட் எக்ஸாஷன், ஹீட்னால் வர எஃபெக்டை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு. இப்போ சரி, யாருக்கு அதிகமாக வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹீட் ஸ்ட்ரோக்குங்கிறது அதான் லைக் ஐ செட் வேரியஸ் ஸ்டேஜஸில் வரும். ஏர்லியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா, ஹீட் ஸ்ட்ரெஸ்லேயே அந்த எக்ஸாஷன்லேயே கேட்ச் பண்ணிட்டோம்னா, நம்ம வெறும் வீட்டிலையே தண்ணி குடித்து ஹைட்ரேட் பண்ணி சரியாகலாம். இது அடுத்த ஹீட் ஸ்ட்ரோக் வரைக்கும் போச்சு. தட் இஸ் த 3 C's. நம்ம சொன்ன 3 C'ங்கிறது கன்ஃபியூஷன், கன்வல்ஷன்ஸ், கோமா. இது வரைக்கும் போயிடுச்சுன்னா ஹாஸ்பிட்டலில் தான் ட்ரீட் பண்ண முடியும். இது யாருக்கு அதிகமாக வரும்னா, எல்டர்லி பீப்புள். அவங்க வந்து ரொம்ப மூமெண்ட் இல்லாமல் இருக்கலாம், பட் ஜென்ரலாக அவங்க ஸ்கின் நேச்சர்னால அவங்களுக்கு ஸ்வெட்டிங் கம்மியாக இருக்கும். அதனால் ஹீட் டிசிபேஷனில் ப்ராப்ளம். ஸோ வாட் எவர் அவங்க பாடியில் இருக்கிற ஹீட் உடம்புலேயே இருந்துகிட்ருக்கும். ஸோ ஸ்வெட்டிங் இல்லாத இருக்கிறதுனால எல்டர்லிக்கு அதிகமாக அஃபெக்ட் ஆகும். எக்ஸர்ட் பண்ணி நம்ம ஒர்க் அவுட் பண்ணால் ஜாஸ்தி எது சசப்டபிலிட்டி யங்ஸ்டர்ஸில் தட் வி சி காமன்லி. ஸோ இது மோஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர் இவங்க 2 பேருக்கு. இதை தவிர மெடிகேஷன்ஸ் நிறையா எடுத்துகிட்டு அதனால யூரினில் நிறையா தண்ணி போச்சு, அடிக்வேட் ஹைட்ரேஷன் இல்லாமல், தட் கேன் ஆல்சோ precipitate the various levels of heat injury.